astroseva.com வாக்கிய மற்றும் திருக்கணித முறை ஜோதிட மென்பொருள். பொதுவாகவே சிம்மம்னாலே ஒரு தனித்தன்மை இருக்கும். எல்லாருக்குமே சிம்மம்னாலே அவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இப்படி தான் இந்த குணத்திலேயே இருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். சிம்ம ராசின்னு சொன்னாலே நிர்வாகத்திறமை தாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி தனித்துவமாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு ஃபோன் காலில் ஈவன் பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், சினிமா துறை இருக்கலாம், ஈஸியாக கனெக்ட் ஆக வாய்ப்புண்டு. சிம்ம ராசி இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கடன் நோய் பிரச்சனை குறையுமான்னு கேட்டால் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக இடம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, திடீர் இடம் வீடு வாங்க அமைப்பு வருது. கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்வழி கடனாக மாற வாய்ப்பு அதிகம். அல்லது மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உதவி கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக இருதுங்க. சார், இவங்க கொடுக்க வேண்டிய தானம் முதல்ல அன்னதானங்க. அன்னதானம் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு உணவு கொடுக்க இவங்க இருக்கிற நெகட்டிவ் அதெல்லாம் விலகி போகுதுன்னு அர்த்தம். இதை நிச்சயமாக செய்யணும். அஷ்டமச்சனிக்கு நீங்கள் யாரை வேணால் பிடிச்சாலும் சரி, ஒன்று விநாயகரோ ஆஞ்சநேயரோ பிடிக்கணும். அது இயற்கையாகவே ஆஞ்சநேயர் அமைப்பேன். இதன் மூலம் ஜெயித்து வந்து விடுவார்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தது உண்மை. இன்னும் சில காலம் நீடிக்கப் போகுதுன்னு உண்மை. குறிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் சார். பொதுவாகவே சிம்மம்னாலே ஒரு தனித்தன்மை இருக்கும். எல்லாருக்குமே சிம்மம்னாலே அவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இப்படி தான் இந்த குணத்திலேயே இருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். சிம்ம ராசின்னு சொன்னாலே நிர்வாகத்திறமை தாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி தனித்துவமாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் பயப்படுற நேரத்தில் இந்த ராசி முதலாக நின்று இது என்ன ஏது வா பேசுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சபையில் உட்காந்து பேச தயாரமாக இதாக இருக்கும். இதில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கடைசி பையனாக கடைசி பொண்ணாவோ சிம்மராசி இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தையே தாங்கும். சூரியன் எப்படி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க ராசி. சிம்மம் உள்ள குடும்பம் ஜெயித்து விடும். ஏன்னா சூரியன் தான் சூரிய குடும்பம் எல்லா கிரகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது இல்லையா? அப்போ சிம்ம ராசியை நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் சார். இப்போ இவங்க ஒரு சில கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க எதிர்பார்க்குறது ஒன்று சிம்மராசிக்காரங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக பண்ணிடணும். அப்போ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்க அனைத்தும் அரவணைத்து கொண்டு போகும். நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு ஃபோன் காலில் ஈவன் பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், சினிமா துறை இருக்கலாம், ஈஸியாக கனெக்ட் ஆக வாய்ப்புண்டு. இவர்களை மரியாதையோடு நடத்துகிற ராசி உண்டு. மரியாதை எதிர்பார்க்குற ராசி. இந்த ராசிக்கு மரியாதை இல்லைன்னு அங்கே இருக்காது. மரியாதை எப்படி வாங்கணும்னு தெரிஞ்ச ராசி. அப்போ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அங்கே போக தேவையில்லை, தானாக வருவாங்க. பேச்சு திறமை. இந்த ராசி பேசுகின்ற பேச்சுகள் பாயிண்டாக பேசுகிற இடத்துல பேசும், பொறுமையாக பேசுகிற இடத்துல பேசும். இந்த ராசிக்கு ப்ளஸ்ஸே அதான். சொந்த பந்தங்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த சிங்கப்பாதையாக பூப்பாதையாங்கிறது இதே இது குடும்பத்தில் பூப்பாதையாக இருக்கும், மற்ற வெளியாட்கள்கிட்ட சிங்கப்பாதையாக இருக்கும். அப்படி யுனிக்கான ராசி இந்த ராசி. அப்போ வளர்ச்சியான ராசியில் இந்த ராசியும் ஒன்றும். சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க சார்? சிம்ம ராசி இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்கு குரு பயிற்சி நடக்குது. புத்தாண்டுக்கு குரு பயிற்சி என்னென்னா, உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி இருக்கா இல்லையா பல குழப்பிட்டாங்க. சார், உங்களுக்கு நடந்த அஷ்டமச்சனி இனி இல்லை என்று மாறுகிற சூழ்நிலையாக குரு பயிற்சி நடந்து 8ஆம் வீட்டை குரு பார்த்தவுடனே மனதுக்கு தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடியது. கஷ்டங்கள் அவமானங்கள் சந்தித்தது இந்த சிம்மராசி பலதுங்க. சார், இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எவ்வளோதாங்க குனிய கொட்டினாங்க. 2 நாள் வேலையை செஞ்சாங்கன்னா சம்பளம் கம்மி. பல பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆக மொத்தம் தன் தகுதியை விட குறைத்து இருந்த நிலை மாறி கௌரவம், அந்தஸ்து, சுயநலவாதிகள் யார், நல்லவங்க யார் கேட்டால் அனைத்தும் புலப்படுகிற சூழ்நிலை வந்தாச்சு. இந்த வருடம் தான் கோல்டன் டைமாக இருக்க போகுது. சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது? எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அஷ்டமசனி, நம்ம தொழில் முடங்கிடுமா, தொழிலை லாஸ் பண்ணிடுவோமோ. இத்தனை வருடமாக சிம்மம் எப்பவுமே தொழிலில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய ராசி. இந்த நாளில் எல்லாமே இழந்துருவாங்கன்னு பயம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பதிலுங்க சார்? சிம்ம ராசி தொழிலில் பல பிரச்சனையிலிருந்து விடுபடுகிற ராசியாக மாந்துவிட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி, அது இல்லாமல் இந்த ராசியில் இருக்கிற கேது 2 மன நெருக்கடி, பல பேர் லாஸ் பண்ணது உண்மை. அது முதல்ல பழசை விடுங்க, புதுசாக பார்ப்போம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நேரம் நெகட்டிவாக பேச விட பாசிட்டிவ் விஷயம்னா, சார் தொழிலை டெவலப் பண்ண போகிறாங்க. இன்றைய காலகட்டத்து மாடர்னைஸ்டு தகுந்தாற் போல் அமைகிறது. சரியான வேலையாட்கள் அமைகிறாங்க.
நிறைய பேர்த்துக்கு வேலையாட்கள் அமைக்காமல் இருந்தபோது அந்த ராசி தோத்துட்டு இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதை சரியாக பயன்படுத்துகிறார்கள். சிம்ம ராசிக்கு பேசிக்காக விசிட்டிங் கார்டு இல்லாத சிம்ம ராசி ஜெயிக்காது தொழிலில். சிம்பிள். இந்த ராசிக்கு நேர்களோடு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடமும் 10 2 கனெக்ஷன் இருக்குது. எப்போவுமே விசிட்டிங் கார்டு நீங்கள் போகிறீங்க இல்லையோ, ஒரு நோட்டீஸோ ஒரு விசிட்டிங் கோடோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எப்போதுமே ஒரு விளம்பரங்கள் உங்கள் கடை ஸ்தாபனத்துக்கு முன்னாடி ஒரு விளம்பர பலகைகளோ ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஹோட்டலில் நான் ரேட்டு போட சொன்னேன், இன்றைய ஆஃபர் இதெல்லாம் போட சொன்னது இந்த ராசிக்கு தான். அப்போ இந்த ராசிக்கு தொழிலே அதீத வளர்ச்சி அடைய யாருமே 8ஆம் இடம் இருக்க. அப்போ யாருமே செய்யாத புது புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆராய்ச்சி செய்து பண்ணும் பொழுது ஜெயித்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஹோட்டல், அக்ரிகல்ச்சர், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது இதில் தான் படிப்படியாக மீண்டு வருகிற ராசியாக வந்துவிட்டன. சிம்ம ராசியில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட வேலையில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. கடந்த ஆண்டு சில பேருக்கு வேலை இழப்புகளுமே நடந்திருக்கும் சார். ஸோ இந்த ஆண்டு இந்த அஷ்டமசனி விலகுவதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்க சார்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னால் வேலை போனது பல பேர், குறைவான சம்பளமாக இருந்தது, தகுதி இருந்து தகுதியற்ற வேலைகள், சம்பள உயர்வே இல்லைன்னு சொன்னது, ஃபேமிலி சப்போர்ட் வேலைக்கு மாறி மாறி பிரச்சனை வந்ததெல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப குரு பார்வை வந்தனால குருவார்க்க கோடி நன்மையாக சார் வேலை இல்லாத வேலை கிடச்சாச்சு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுங்கிற ஒரு பெருமூச்சு இப்போ தான் அப்பாடா. ஏன் ப்ரமோஷன் கடன் ஒரு தொந்தரவு இருந்துகிட்ருக்கு, அதை பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த கடன் சம்மந்தப்பட்டதோ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் புதுசாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கான ப்ராஜெக்ட் மட்டும் மாறும். ஸோ இத்தனை நாள் இந்த ஸ்ட்ரீமில் போய்ட்டு இருந்தேன், இப்போ இந்த ஸ்ட்ரீம் போகலாமா? ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வருது. வெளிநாடு வாய்ப்புகள் ஸ்ட்ரீம் மாற்றுறது, புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் வருது. பட் அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் பார்க்கணும். ஓவராலாக வேலையில் பெனிஃபிட். கஷ்டத்தை விடுங்க, இனி வாழ்க்கை இஷ்டமாக போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. நல்லதே நடக்கும் என துணிந்து செயல்படலாம். ஒரு சில சின்ன சின்ன விரைய செலவுகள், பயணங்கள் இருக்குது. அதை மட்டும் பார்த்து அமைச்சிக்க வேண்டிய கால சூழ்நிலை இந்த வேலைக்கு போகிறவங்கள. சிம்மராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? திருமணம் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தது உண்மை. இன்னும் சில காலம் நீடிக்கப் போகுதுங்கிறது உண்மை. குறிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் அக்டோபர் டு டிசம்பர் இந்த கேப்பில் தான் நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். இப்போ எவ்வளவோ நல்ல சொல்லணும், திருமணத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியான வரன் உங்களுக்கு வர வாய்ப்பு. சார் திருமணம் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு தடை ஏற்பட்டு நின்று போனதில் இந்த ராசி வந்திருக்கு. நிறைய பேர்த்து நின்று போச்சு இந்த ராசி. ஏன்னா கேதுவோட பரிகாரம் செய்த பின் தான் திருமணம் நடக்கும், அதுதான் உண்மை. மற்ற எல்லாமே நான் ப்ளஸ்ஸாக சொன்னேன்னா இது பரிகாரத்துக்கு பின் தான் திருமண யோகம். பரிகாரம் செய்யாத சிம்மம் டைவர்ஸ் வரைக்கும் போக வாய்ப்புண்டு. அப்போ திருமண வரதை அமைக்கும் போகிற ஆண் பெண்கள் கோயிலில் கல்யாணமா, வீட்டில் கல்யாணமா, இல்லை மண்டபத்திலையா? ஒரு சில வீட்டில் வைப்பாங்க பெரிய பெரிய இதெல்லாம். அப்போ இதை எதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு சில சிம்ம ராசி அன்பர்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் ரிசப்ஷன் வைக்கணும். ஏன்னா திஷ்டி தோஷம் திருமணத்தில் ஏற்படுகிற வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்காது திருமணத்தை வைக்கக்கூடாது. ராகு கேது பரிகாரங்கள் தேவைப்படுகின்றன. தாலி பரிகாரம் ஒரு சிலருக்கு தேவைப்படுது. அது என்ன எதுன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்காங்க. அப்போ தான் ஆண் பெண் இருவருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிம்மராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த அஷ்டமசனியில் குழந்தை பாக்கியம் தடை கண்டிப்பாக ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க சார்? சிம்மராசி அன்பர்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்குமான்னு கேட்டது பல பேர். சார் இருக்கிற குழந்தைய மாறி மாறி படிக்கலை, ட்ரீட்மெண்ட்டு, மருத்துவ செலவு, நிறைய குழந்தை கீழே வந்து கையை உடச்சிக்கிட்டது, காலை உடச்சிக்கிட்டது. சார் திடீர்னு ஃபீவர் வந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம், பதறி அடித்ததெல்லாம் இந்த சிம்மராசி. சார் எங்கள் அஷ்டமச்சனி எங்களுக்கு தானே பாதிக்கும், ஏன் குழந்தையை பாதிக்குது அப்படிலாம் பல பேர் கேட்டாங்க. இப்போ தான் அந்த வியாதி ஸ்தானத்தை உங்களுக்கு வியாதி மருத்துவமனைங்கிற குரு பார்வையாதனால உங்கள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைய போகிறீங்க. குழந்தைகள் படிப்பு ரீதியாக கல்வி ரீதியாக வரப்போகிறாங்க. ஒரு செக்டர் குழந்தை இல்லாதவங்க மருத்துவத்தின் மூலம் ஐயுஏ ஐவிஎஃப் இல்லை எக்ஸசைஸ் கரெக்டான ப்ராப்பர் டைட்டிங் மூலம் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தை தவறி போனதுக்கு பல ரீசனே கண்டே பிடிக்க முடியல இந்த ராசிக்கு. இப்போ தான் இதுதான் பிரச்சனையா, இதுதான் நம்ம போன வீடியோஸில் கூட இந்த ராசிக்கு சொல்லி குழந்தை பிறப்பு வந்தது உங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த ராசிக்கு குழந்தை ரீதியாக வாய்ப்புகள் ஒரு சில இறை வழிபாடுகள் தேவைப்பட்டு நிச்சயமாக வரும். அஷ்டம சனியில் என்ன நடக்கும்னா சனீஸ்வரருக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம இறுதியில் ஒரு சில தானங்கள் கொடுக்க சொல்ல போகிறேன். அதை இவங்க பண்ணிக்கிட்டா ஜெயிச்சிருவாங்க. அப்போ நிச்சயமாக தானம் கொடுத்து தான் டெவலப் ஆக வேண்டிய உண்டு. சிம்மராசினியர்கள் இந்த கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை நான் ஒரு அட்மிஷன் போட போகிறேன், நான் பே பண்ணி இப்போ பண்ணலாமா, இல்லை நான் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்குங்க சார். இந்த புத்தாண்டு படிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுதுங்க சார்? இந்த சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில்
கல்வியை சரியாக எடுத்துவிட்டால் ஜெயித்து விடுகிறார்கள். தவறாக எடுத்தால் வாழ்க்கையே சூனியமாகிறது. சூனியம் மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் டிசிஷன் மேக்கிங் தவறு எடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக குரு உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கறனால ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக்கான சப்ஜெக்ட் தான் எடுப்பாங்க. அது மாதிரி பார்த்தா சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு +1 +2 டிப்ளமான்னு சூஸ் பண்ணணும். சார் காலேஜ் +1 +2 எடுத்தவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், ஆர்ட்ஸா, மேக்ஸ் இல்லாமையா, பயோ மேக்ஸா, இது கரெக்டாக சூஸ் பண்ணால் படிச்சிட்றாங்க. ஸ்கூல்லே கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன இந்த ராசியை ஃபேஸ் பண்ணதுன்னா ஸ்டேட் போர்டு எடுக்கிறதா சிபிசி போகிறதா. நிறைய பேர்த்து ஸ்டேட் போர்டு மாற்ற வச்சேன். 10th படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிபிசி மாற்ற வச்சேன். அப்போ அந்த ரூட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போய் படிக்க வேண்டிய அம்சங்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்லுது. ஒரு சிலர் பேமெண்ட்டில் போகிற அம்சம் வருது. அப்போ பேமெண்ட்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் தான் போக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கரெக்டாக எடுத்து மாணவர்கள் விஷயத்தில், லைஃப் விஷயத்தில் பேரண்ட்ஸ் தெரியாமல் தவறாக விளையாடக்கூடாத காலகட்டம். லைஃபே வீணாக போயிடும். முக்கியமான காலகட்டம் எஜுகேஷனுக்கு இவங்களுக்கு. சிம்மராசிரியர்களுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. பல்வேறு சிம்மராசிகள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம், இந்த புத்தாண்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ண போகுது, எப்படி அந்த எக்ஸாம்ஸ் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? சிம்மராசி என்பது கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமா இல்லையா பல கேள்விகள். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிம்பாங்க. சார் ஒரு விஷயம் கமிட்மெண்ட்டாக நம்ம ஃபோக்கஸ்டாக உட்காரணுனாலே அஷ்டம சனி தேவைப்படுதுங்க. அப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. நிறைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது தான் இந்த ராசிக்கு ஈஸியஸ்ட் ரூட் சொல்கிறேன் பாருங்க. எடுத்தவொடனே ஒரு குரூப் 2 ஹையஸ்ட் போஸ்டிங் பதில் லோயஸ்ட் போஸ்ட்லையும் என்ட்ராங்க. ஏன்னா அஷ்டம சனிலாம் நீங்கள் படித்ததை விட 1 மார்க் 1/2 மார்க்கில் மிஸ் பண்ண வச்சுருவார். அப்போ நீங்கள் நல்ல குரூப் எக்ஸாம் படித்தா கூட அடுத்த லோயஸ்ட் லெவலில் ட்ரை பண்ணுங்கள், அது கிடச்சிரும். அடுத்து நம்ம எழுதி உள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி லோயஸ்ட் இதாக இருக்கும். அப்போ சேலரி பார்க்காம உள்ளே என்ட்ராக வேண்டியது. கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமானா வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணணும். ஒரு சில கோட்டாவில் நம்ம இங்கே இருந்தால் கூட வெளி ஸ்டேட்டுக்கு எக்ஸாம் எழுதுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூட்டாக இருக்கலாம். ஒரு சில ஸ்கீமில் வேறு ஊருக்கு ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணால் வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதுவே இந்த கோயில் சம்மந்தப்பட்ட திருப்பணி எக்ஸாம்ஸ் எதாவது வந்தாலும், அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில வெளிநாட்டுக்கு தொடர்புடைய பேங்கிங் சம்மந்தப்பட்டது, இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட அந்த தொடர்புடைய கஸ்டம்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். நிறைய போலீஸ் சம்மந்தப்பட்ட சிபிசிஐடி வாய்ப்புகள் ட்ரை பண்ணுறவங்க, இதெல்லாம் இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், ஆனால் நிச்சயமாக கவர்மெண்ட் வாய்ப்பு உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு எதிரிகள்னால ஒரு பிரச்சனைகள் வருது. ஒரு குறிப்பிட்ட உறவுகள் திடீர்னு எதிரியாக மாறுறாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் நல்லா இருந்தாங்க, திடீர்னு அவங்களால பிரச்சனை வருது அப்படின்னா எந்த உறவுகளிடம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வருடத்துலைங்க சார்? சிம்ம ராசி அன்பர்கள் தன் உறவுகள் நண்பர்கள் வட்டாரத்தில் கவனம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நண்பர்கள் வட்டாரத்தில் நடுங்கி பழகிட்டு இருந்தாங்க, மனஸ்தாபம் ஏற்பட்டது உண்மை. ஒரு சில இவங்ககிட்ட வேலையாட்களாக இருந்தவர்களே எதிரியாக மாறினது. இன்றைக்கி வேலைக்கு போன இடத்துல இருந்த முதலாளி ரிலேஷன்ஷிப் இது அப்படியே மாறிடுச்சு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கம்ப்ளீட்டாக பிரச்சனை வந்தது காலகட்டம் இதுதான். இவங்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பேரண்ட்ஸ் தன் குழந்தைகள் வளர்ச்சிக்காக போராடினீங்க, குழந்தைகள் உங்களை திரும்பி பார்க்கல. இது ரொம்ப ரொம்ப பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க. இதே குழந்தைகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன் பெற்றோர்கள் பார்க்கல. ஆக மொத்தம் உறவு விஷயத்தில் மாறி பெற்றோர்கள் குழந்தையே மாறி இருக்க பொதுவாக உறவு விஷயத்தை கவனமாக பார்த்து நிதானமாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த ராசிக்கு. இமோஷ்னல் ரொம்ப ஆக வேண்டாம், பொறுமையாக டீல் பண்ணுங்கள். சில காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன்னு காலத்தை தாழ்த்தி பதில் சொல்லுங்கள். முக்கியமான கோயில் பரிகாரமோ ஜோதிடரோ பார்த்து தெளிவுபட்டு, ஏன்னா உறவு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ வாழ்க்கை நாளைக்கு திருப்பி அவங்க தேவை, அதை பார்த்து டீல் பண்ண வேண்டிய கால சூழ்நிலையாக மாறி இருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகும் சார்? இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது புதிய பிரச்சனை வரக்கிற வாய்ப்புகள் இருக்காங்க சார்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் பிரச்சனையாகவே தான் இருந்திருக்கு. இப்போ தான் மீண்டு போகிறாங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. நான் குருவார்மை வந்தாச்சு, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. சர்ஜரி வரைக்கும் போனது கூட டேப்லெட்டில் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சுங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பலதில் கேன்சர் சம்மந்தப்பட்டது கேட்டது பல பேர். ஹார்ட் சம்மந்தப்பட்டது லைட்டாக வேரியேஷன் இருக்குது, எங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குதுன்னு கேட்டது பல பேர். பெண்கள் சம்மந்தப்பட்ட மூட்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணது கேட்டது பல பேர். இந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி எல்லாம் ப்ராப்ளமாக அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ தான் இந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகி உடல்நிலை தகுந்த மாதிரி மாற வாய்ப்பு வருது. உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை வந்தாச்சு. சனி 8ல் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக, அதுவும் உணவு பழக்க வழக்கம் ரெண்டும் பார்த்துட்டா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளோட இப்போ நன்மை விஷயங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் அதிகரிக்குது இந்த ராசிக்கு.
சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை, லோன் இஎம்ஐ இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடன் நோய் பிரச்சனை குறையுமான்னு கேட்டால் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக இடம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. திடீர் அதிர்ஷ்டமாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, திடீர் இடம் வீடு வாங்க அமைப்பு வருது, வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ இதெல்லாம் தேவையாக இருந்தால் அதை கடனே வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வராங்க. ஒரு சிலர்லாம் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சொந்த பந்தத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியதுக்காக நகையை அடகு வைக்கிறாங்க மாதிரிலாம் வருது. அப்போ கடன் விஷயம் ஒன்று வரும்னு தான் சொல்ல போகிறோம். ஆனால் அது சுப கடனாக இருக்க போகுது. ஒரு சிலர் மிகப்பெரிய கடனை அடைக்க வேறொரு கடன் மாற்றுறாங்க. ஒரு சிலர் ஹோம் லோனில் வட்டி ஜாஸ்தியாக இருந்து வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க எலிஜிபிளுக்கு வேறு ஒரு பேங்க் 2% 3% குறையுது. லாங் டேர்ம் அப்போ அந்த லோனை மாற்றி ஒரு மாற்றம் பண்ணி வெளியே வாங்கின கடனை அடைச்சி தனக்கு கட்டுக்குள்ளே இருக்கிற கடனாக மாற வாய்ப்பு இறைவன் இப்படி மாற்றுறாரு. இப்போ கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்வழி கடனாக மாற வாய்ப்பு அதிகம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய ஒரு இறை வழிபாடோ இல்லை ஒரு கோயிலோ நம்ம கொடுக்குறது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தானம் சொல்லியிருந்தீங்க, அது என்ன தானங்கிறத சொல்லுங்கள் சார். முதல்ல சிம்ம ராசிக்கு என்ன தானம் கொடுக்கணும்னா, முதல்ல வயதானவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உதவி கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக இருதுங்க. சார் இவங்க கொடுக்க வேண்டிய தானம் முதல்ல அன்னதானங்க. அன்னதானம் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு உணவு கொடுக்க இவங்க இருக்கிற நெகட்டிவ் அதெல்லாம் விலகி போகுதுன்னு அர்த்தம். இதை நிச்சயமாக செய்யணும். கோயில் கும்பாபிஷேகத்தில் இவர்கள் வேலை செய்யணும். போய் அங்கங்கே வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டா கோயில் கும்பாபிஷேகம் நிச்சயமாக வரும். இவங்க குலதெய்வத்தில் ஒரு கட்டளையோ ஒரு இதை கேட்பாங்க, அது கொடுக்கணும். இவங்களுக்கு வழிபாட்டு முறையே குலதெய்வ வழிபாடு, 2வது ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த 2ம் தான் இவங்களை காக்க வல்லது. அஷ்டமச்சனிக்கு நீங்கள் யாரை வேணால் பிடிச்சாலும் சரி, ஒன்று விநாயகரோ ஆஞ்சநேயரோ பிடிக்கணும். அது இயற்கையாகவே ஆஞ்சநேயர் அமையமைப்பேன். இதன் மூலம் ஜெயித்து வந்து விடுவார்கள், மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. அஷ்டமச்சனியே இல்லை, நான் இஷ்டப்படுற சனின்னு ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட வருடமாக இருக்க போகிறது விலாவாரியை நம்ம பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.